செய்தி கொளத்தூர் தொகுதியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வேட்புமனுவானது ஏற்கப்பட்டிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கொளத்தூர் தொகுதியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் போட்டியிடுகிறார். இந்நிலையில் அவரது வேட்புமனுவானது ஏற்கப்பட்டிருக்கிறது. கொளத்தூர் தொகுதியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் வேட்புமனு ஏற்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் நந்தினியிடம் தகவல்களை கேட்கலாம். நந்தினி, விவரங்கள் என்ன? வணக்கம். கொளத்தூர் தொகுதியில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் வேட்புமனு ஏற்கப்பட்டிருப்பதாக அண்மை தகவல் என்பது வெளியாகிறது. தமிழகம் முழுவதும் சட்டமன்ற பொதுத் தேர்தலை பொறுத்தவரையில் ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. இந்த நிலையில்தான் கொளத்தூர் தொகுதியில் திமுக வேட்பாளராக போட்டியிடுவதற்காக வேட்புமனுவை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடந்த மார்ச் 30ஆம் தேதி தாக்கல் செய்திருந்தார். வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை என்பது 11 மணி அளவில் தொடங்கிய நிலையில்தான் கொளத்தூர் தொகுதியில் போட்டியிடுவதற்காக வேட்புமனு தாக்கல் செய்திருந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் வேட்புமனு ஏற்கப்பட்டிருப்பதாக தற்போது அண்மை தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. குறிப்பாக பெரம்பலூர் தொகுதியில் போட்டியிடுவதற்காக வேட்புமனு தாக்கல் செய்திருந்த ஜோசப் விஜய் வேட்புமனுவும் ஏற்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக தற்போது தமிழ்நாடு முதலமைச்சரின் வேட்புமனுக்களும் ஏற்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை என்பது தற்போது தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த நிலையில்தான் வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை நடைபெற்று வரக்கூடிய நிலையில்தான் கொளத்தூர் தொகுதியில் தேர்தல் நடத்தும் அலுவலர் சாந்தி தலைமையில் நடைபெறக்கூடிய வேட்புமனு பரிசீலனையில் அரசியல் கட்சியினர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அதன்படி கொளத்தூர் தொகுதியில் 4வது முறையாக போட்டியிடுவதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முதல் நாளான கடந்த மார்ச் 30ஆம் தேதியே வேட்புமனுவை தாக்கல் செய்திருந்தார். இந்த தொகுதியில் அதிமுக வேட்பாளராக சந்தான கிருஷ்ணன், நாம் தமிழர் சுந்தரபாண்டியன், தாவேகா சார்பில் வி.எஸ். பாபு உள்ளிட்டோரும் போட்டியிடுவதற்காக வேட்புமனுவை தாக்கல் செய்திருந்தார்கள். வேட்புமனு பரிசீலனையின் போது மனுவில் கேட்கப்பட்ட அனைத்து தகவல்களையும் பூர்த்தி செய்து உள்ளார்களா, தாக்கல் விவரங்கள், வேட்பாளரின் அபிடவிட் போன்ற தகவல்கள் முழுவதுமாக பரிசீலனை செய்யப்படும். இதில் வேட்பாளரின் மனுவில் சில தகவல்கள் ஏதேனும் மாற்றியிருப்பின் அவர்களின் வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்படலாம். அதற்காக மற்ற வேட்பாளர்கள் ஆட்சேபனையும் மேற்கொள்ளலாம். இந்த நிலையில்தான் தேர்தல் நடத்தும் அலுவலர் சாந்தி அனைத்து ஆவணங்களையும் பரிசீலனை செய்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய தற்போது அந்த நிலை என்பது நடைபெற்று வரக்கூடிய நிலையில்தான் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் வேட்புமனு என்பது தற்போது ஏற்கப்பட்டிருப்பதாக தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. இன்று முழுவதுமாக வேட்புமனு பரிசீலனை என்பது நடைபெறும். அதன் தொடர்ச்சியாக வேட்புமனுவை திரும்ப பெறுவதற்காக 9ஆம் தேதி அவகாசம் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. அன்று யாரேனும் வேட்புமனுக்களை திரும்ப பெற விரும்பினால் அன்றைய தினம் திரும்ப பெற்றுக் கொள்ளலாம். தற்போது நிலவரத்தை பொறுத்தவரையில் தமிழகம் முழுவதும் 7600 பேர் வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருக்கிறார்கள். அதிகபட்சமாக கரூர் தொகுதியில் மட்டும் 108 பேர் வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருக்கிறார்கள். அனைத்து வேட்பாளர்களின் வேட்புமனுக்களும் இன்று பரிசீலனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பரிசீலனையில் ஏதேனும் குளறுபடிகள் இருந்தால் அவர்களின் வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்படும், மற்றவர்களின் வேட்புமனுக்கள் என்பது ஏற்கப்படும். அது இன்றைய தினமே அறிவிப்பாக வெளியிடப்படும். அதன் தொடர்ச்சியாக பார்த்தோம் என்பதால் 9ஆம் தேதி வேட்புமனுக்கள் மீதான வேட்புமனுக்களை திரும்ப பெறுவதற்கான அவகாசம் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அன்று வேட்புமனுக்களை திரும்ப பெற்றுக் கொள்ளலாம். அவ்வாறு வேட்புமனுக்களை பெறாத பட்சத்தில் அவர்கள் அனைவருமே தேர்தலில் போட்டியிடுவதற்கான அந்த அனுமதி என்பது வழங்கப்பட்டு சுயேட்சை வேட்பாளர்களுக்கு அன்றைய தினமே அந்த சின்னம் என்பது ஒதுக்கீடு செய்யப்படும். அந்த வகையில் தான் தற்போது கொளத்தூர் தொகுதியில் போட்டியிடுவதற்காக வேட்புமனு தாக்கல் செய்திருக்கக்கூடிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வேட்புமனு தற்போது ஏற்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. கொளத்தூர் தொகுதியில் போட்டியிடும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் வேட்புமனு ஏற்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி நந்தினி. மற்றொரு அண்மை செய்தியை பார்க்கிறோம். வேட்பு மனுக்கள் மீதான பரிசீலனை நடைபெற்று வரும் நிலையில் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் போட்டியிடும் உதயநிதி ஸ்டாலின் வேட்புமனுவானது ஏற்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை தொடர்ந்து தற்போது துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் வேட்புமனுவும் ஏற்கப்பட்டிருக்கிறது. விவரங்கள் என்ன? வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் என்பது கடந்த 30ஆம் தேதி தொடங்கியிருந்த நிலையில் நேற்றோடு வேட்புமனு தாக்கல் என்பது நிறைவு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இன்று வேட்புமனு மீதான பரிசீலனை என்பது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக சென்னை சேப்பாக்கம் தொகுதியில் 2வது முறையாக போட்டியிடக்கூடிய திமுகவின் இளைஞரணி செயலாளரும் அதே போல துணை முதலமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் அவரது வேட்புமனு என்பது ஏற்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கடந்த 3ஆம் தேதி தனது வேட்புமனுவை தாக்கல் செய்திருந்தார். திருவல்லிக்கேணி சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்டிருக்கக்கூடிய தேர்தல் நடத்தும் அலுவலர் சுகந்தியிடம் இந்த வேட்புமனு என்பது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தற்பொழுது அவரது வேட்புமனு என்பது ஏற்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திருவல்லிக்கேணி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரையிலும் திமுக சார்பில் உதயநிதி ஸ்டாலின், அதே போல அதிமுக சார்பில் ஆதி ராஜாராம், நாம் தமிழர் கட்சியின் சார்பில் ஆயிஷா பேகம்,
தமிழக வெற்றி கழகம் சார்பில் பி செல்வம் ஆகியோர் போட்டியிடுகிறார்கள். குறிப்பாக 4 முனை போட்டியாக அங்கு சட்டமன்ற தேர்தல் காண இருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது உதயநிதி ஸ்டாலினின் வேட்புமனு என்பது ஏற்கப்பட்டிருக்கிறது. வரக்கூடிய 9ஆம் தேதி வேட்புமனுக்கள் திரும்ப பெறக்கூடிய நாள் என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தீவிர பிரச்சாரம் ஒரு புறம் நடந்து வரக்கூடிய நிலையில் தேர்தல் ஆணையம் சார்பில் அதற்கான அந்த நடவடிக்கை என்பது தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தான் தற்பொழுது இந்த வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை என்பது இன்று காலை 11 மணிக்கு தொடங்கி இருக்கிறது. இன்று ஒரே நாளில் அனைத்து வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை என்பது நடைபெற இருக்கிறது. அந்த வகையில் தான் தற்பொழுது உதயநிதி ஸ்டாலினின் வேட்புமனு என்பது ஏற்கப்பட்டிருப்பதாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. சற்று நேரத்திற்கு முன்னதாக தான் முதலமைச்சரின் வேட்புமனு என்பது ஏற்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதே போல தற்பொழுது முதலமைச்சரை தொடர்ந்து துணை முதலமைச்சரின் வேட்புமனுவும் ஏற்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஒவ்வொரு கட்சியிலும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பினருக்கும் உறுப்பினரை தவிர பல்வேறு வேட்பாளர்கள் போட்டியிடுவதற்கான வேட்புமனுக்கள் என்பது தாக்கல் செய்திருக்கக்கூடிய நிலையில் ஒவ்வொரு அந்த மண்டல அலுவலகத்திலும் நடைபெறக்கூடிய வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனையை வேட்புமனுக்களை பரிசீலனை செய்து இன்று மாலைக்குள்ளாக அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் தான் தொடர்ந்து வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை என்பது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக முதலமைச்சரை தொடர்ந்து துணை முதலமைச்சரின் வேட்புமனுவும் ஏற்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. செலினா, திமுக சார்பில் தற்போது துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் வேட்புமனுக்கள் ஏற்கப்பட்டிருக்கிறது. மற்ற கட்சியினுடைய வேட்புமனுக்கள் ஏற்கப்பட்டிருக்கிறது. அது குறித்த விவரங்கள் ஏதேனும் தெரிய வந்திருக்கா? 11 மணிக்கு வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை என்பது தொடங்கி இருந்தது. ஒவ்வொரு வேட்பாளர்களின் வேட்பாளர் பட்டியலான அந்த படிவத்தை தேர்தல் ஆணையம் சார்பாக அந்த பரிசீலனை என்பது தொடங்கி இருக்கிறது. முதலாவதாக திமுகவை பொறுத்தவரையிலும் சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி தொகுதியில் வேட்புமனு என்பது உதயநிதி ஸ்டாலின் தான் முதலாவதாக வேட்புமனு தாக்கல் செய்திருந்தார். அதனைத் தொடர்ந்தான் மற்ற கட்சியில் இருக்கக்கூடியவர்களும் இந்த வேட்புமனு தாக்கல் என்பது செய்திருந்தார்கள். தற்பொழுது திமுக சார்பில் போட்டியிடக்கூடிய உதயநிதி ஸ்டாலினின் வேட்புமனு என்பது ஏற்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அதிமுக, அதே போல நாம் தமிழர் கட்சி, தமிழக வெற்றி கழகம் உள்ளிட்ட கட்சிகளின் வேட்புமனு, அதே போல சுயேட்சை வேட்பாளர்களின் வேட்புமனு என்பது இன்று இந்த பரிசீலனை என்பது நடைபெற இருக்கிறது. பிற்பகலுக்குள்ளாகவே அனைத்து வேட்புமனுக்களுக்கும் அந்த பரிசீலனை என்பது நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று ஒரே நாளில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சட்டமன்ற தொகுதிகளில் உட்பட்டிருக்கக்கூடிய அந்த மண்டல அலுவலகத்தில் வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை என்பது நடைபெற இருக்கிறது. வேட்புமனுக்கள் பரிசீலனை செய்து எந்த மனு ஏற்கப்பட்டது, எந்த மனு நிராகரிக்கப்பட்டது உள்ளிட்டவை தொடர்பான அறிவிப்புகள் என்பது தேர்தல் ஆணையம் சார்பில் அவ்வப்போது வெளியிடப்படும். அந்த வகையில் தான் முதலமைச்சரை தொடர்ந்து தற்பொழுது துணை முதலமைச்சரின் வேட்புமனுக்களும் பரிசீலனை ஏற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக அதிமுக, அதே போல பல்வேறு கட்சிகள் வேட்புமனுக்கள் என்பது அளித்திருக்கக்கூடிய நிலையில் அவர்களுக்கான வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனையும் தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சிறிய அதில் இருந்தாலும் திருத்தம் இருந்தாலும் அதனை சரி செய்து மீண்டும் கொடுப்பதற்கான கால அவகாசம் என்பது நேற்றோடு நிறைவு செய்திருக்கக்கூடிய நிலையில்தான் தற்பொழுது வேட்புமனுக்கள் என்பது ஏற்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே தாவேக தலைவர் விஜயின் வேட்புமனு என்பது ஏற்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தொடர்ந்து முதலமைச்சர், அதே போல துணை முதலமைச்சரின் வேட்புமனும் ஏற்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி செலினா. வேலூர் மாவட்டம் காட்பாடி தொகுதியில் போட்டியிடும் திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகனின் வேட்புமனுவானது ஏற்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் பிரகாஷிடம் தகவல்களை கேட்கலாம். பிரகாஷ், வேலூர் மாவட்டத்தில் துரைமுருகன் வேட்புமனு ஏற்கப்பட்டிருக்கிறது. விவரங்கள் என்ன? வேலூர் மாவட்டம் காட்பாடி சட்டமன்ற தொகுதிக்கு திமுக சார்பாக சட்டமன்ற உறுப்பினராக துரைமுருகன் மனு தாக்கல் செய்திருந்தார். கடைசி நாளான நேற்று அவர் ஊர்வலத்தோடு வந்து தாக்கல் செய்திருந்தார். இன்று அவருடைய மனுவானது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் அவர் 13வது முறையாக தற்போது மனு தாக்கல் செய்திருக்கிறார். 13வது முறையாக அவர் சட்டமன்றத்திற்குள் அவர் வந்து செல்வதற்காக இந்த தேர்தலை சந்திப்பதற்காக மனு தாக்கல் செய்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. வேலூர் மாவட்டம் காட்பாடி தொகுதியில் போட்டியிடும் துரைமுருகனின் வேட்புமனு ஏற்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பிரகாஷ். வேலூர் மாவட்டம் காட்பாடி தொகுதியில் போட்டியிடும் திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகனின் வேட்புமனுவானது ஏற்கப்பட்டிருக்கிறது. முன்னதாக முதலமைச்சர் ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி ஆகியோரின் வேட்புமனுக்கள் ஏற்கப்பட்ட நிலையில் தற்போது வேலூர் மாவட்டம் காட்பாடி தொகுதியில் போட்டியிடும் திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகனின் வேட்புமனுவும் ஏற்கப்பட்டிருக்கிறது.
வேட்பு மனு பரிசீலனையானது இன்று நடைபெற்று வரும் நிலையில் பல்வேறு தலைவர்களின் வேட்புமனுக்கள் ஏற்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் முதலமைச்சர், துணை முதலமைச்சரை தொடர்ந்து தற்போது வேலூர் மாவட்டம் காட்பாடி தொகுதியில் போட்டியிடும் திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகனின் வேட்புமனுவானது ஏற்கப்பட்டிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வேலூர் மாவட்டம் காட்பாடி தொகுதியில் போட்டியிடும் திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகனின் வேட்புமனுவானது ஏற்கப்பட்டிருக்கிறது. முன்னதாக முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சரின் வேட்புமனுக்கள் ஏற்கப்பட்ட நிலையில் அதனைத் தொடர்ந்து தற்போது திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகனின் வேட்புமனுவும் ஏற்கப்பட்டிருக்கிறது. வேலூர் மாவட்டம் காட்பாடி தொகுதியில் வேலூர் மாவட்டம் காட்பாடி தொகுதியில் போட்டியிடும் திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகனின் வேட்புமனுவானது ஏற்கப்பட்டிருக்கிறது. வேட்புமனு மீதான பரிசீலனை இன்று நடைபெற்று வரும் நிலையில் தற்போது வேலூர் மாவட்டம் காட்பாடி தொகுதியில் போட்டியிடும் திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகனின் வேட்புமனு ஏற்கப்பட்டிருக்கிறது. முன்னதாக முதலமைச்சர், துணை முதலமைச்சர் ஆகியோரின் வேட்புமனுக்கள் ஏற்கப்பட்ட நிலையில் தற்போது திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகனின் வேட்புமனுவானது ஏற்கப்பட்டிருக்கிறது. அவர் வேலூர் மாவட்டம் காட்பாடி தொகுதியில் போட்டியிடுகிறார்.